சொல்ல மாட்டேன். மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இன்றைக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நிறைய பேருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் எப்படி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் நாம் நிறைய பேர் என்ன பண்ணுறோங்க, இன்னும் ஜெபத்திலிருந்து விடுபெற முடியாதபடி மிகுந்த மனக்குழப்பத்தோடும் வேதனையோடு கூட காணப்படுகிறோம். பைபிள் நமக்கு அழகாக சொல்லுகிறது. மத்திய சுவிசேஷகம் 7ஆம் அதிகாரத்தில் 7வது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுது: கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 3 வார்த்தைகளை நீங்கள் கவனிங்க. கேட்கணும். முதலாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுங்க? கேட்கணும். அவரை நீங்கள் என்ன பண்ணணும்? தேடணும். அப்படி தேடின பிறகுதான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அவரிடத்துல போய் உங்களுடைய ஜெபத்தையே கொண்டு போய் சேர்க்க முடியும். யார் ஒரு உதவி செய்வார்? யார் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கும்? முதல் நீங்கள் அவரை அறிஞ்சிக்கணும். அப்படி அறிஞ்சாதான் உங்களால் என்ன பண்ண முடியும்? அவரையே தேட முடியும். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. மனக்குலத்தின் பாவங்களை மீட்டு அவர்களை பரிசுத்தப்படுத்தி ரட்சிப்பது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகள் எப்பொழுதும் கிறிஸ்துவை தேட வேண்டும், கிறிஸ்துடைய அன்புக்குள் இருக்க வேண்டும். அடிப்படையில் அவங்களுடைய பொருளாதாரங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் இன்றைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் அவர் கதவுகளை தட்டி கொண்டு, அவருடைய வாசப்படியில், நம் வீட்டு வாசப்படி நின்று நம்முடைய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை தேடுகிறீர்கள், அவர் உங்களை தேடுகிறார். ஆனால் தேடுகிற விதத்தை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். சரியாக நீங்கள் அறிந்து கொண்டு அவரை தட்டுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக கதவுகள் திறக்கப்படும். உங்களுக்குண்டான ஆசீர்வாதங்கள் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான சொந்த பந்தங்களே, இயேசு கிறிஸ்துவை தேடுவீர்களா? அவரை தட்டி கேட்டு பாருங்கள். ஒரு நிமிடம் அவர்கிட்ட கேளுங்க. உங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து உங்களை அழகாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.